அப்படியே நில்லுங்க. எங்க முதலாளியோட உத்தரவு இல்லாம கிணத்துல இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட எடுக்க விட மாட்டோம். அவர் தான் வெட்டுறதுக்கு பர்மிஷனை கொடுத்தாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதோ அவரே வர்றாரு, அவரையே கேட்டுக்கங்க. தள்ளுங்க 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 தள்ளுமா தள்ளு. வாங்க. கிணத்தை வெட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டு தண்ணி எடுக்க விடாம அடியாட்கள் நிறுத்தி வச்சிருக்கீங்களே, இதுக்கு என்ன அர்த்தம்? அப்படியா சொன்னாங்க மாட பசங்க. நமக்குள்ள பேசி முடிவு பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு, அது வரைக்கும் நிறுத்தி வைக்க சொன்னேன். என்ன விஷயம் பேச போறீங்க? ஏன்பா இவ்வளவு பெரிய கிணத்தை தோண்டிட்டா போதுமா? விவசாயத்துக்கு தண்ணி பாய்ச்ச வேணா? அதனால ஒரு பெரிய பம்பு செட்டு போட்டதா முடிவு பண்ணிருக்கேன். அப்புறம் நம்ம பொண்டு பிள்ளைங்களே இவ்வளவு தூரம் தண்ணி எடுக்க வர்றது கஷ்டம். அதனால ஒரு லாரி ஏற்பாடு பண்ணி நம்ம ஊர்லயே தண்ணி சப்ளை பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ரொம்ப நல்ல மனசு அவருக்கு. ஆனா விளைச்சல்ல பாதியா தரணும், குடிதண்ணிக்கு குடத்துக்கு எட்டனா தரணும். இது கடவுளுக்கு கூட பொறுக்காது. அக்கிரமம், அநியாயம். என்ன அநியாயத்தை கண்டீங்க? சத்தம் போடுறதை நிறுத்துங்க. இது ஏன் இடம்? இந்த கிணத்துல வர தண்ணி எனக்கு தான் சொந்தம், புரியுதா? இத பாருங்க, இந்த நிலம் உங்களுக்கு சொந்தமா இருக்கலாம், ஆனா இங்க கிணறு வெட்டுறதுக்கு இத்தனை பேர் பாடுபட்டு எவ்வளவு உழைச்சிருக்காங்க. சொல்ல போனா 5 வயசு குழந்தை கூட மண் சுமந்திருக்கு. ஆமா, அன்னைக்கு எப்படி ஒத்துழைச்சிங்க? சரிப்பா, கிணறு வெட்ட ஒத்துழைப்பு தரேன்னு சொன்னேன், தண்ணிய ஓசில தரேன்னு சொல்லலையே. இந்த கண்டிஷன் அன்னைக்கே பேசிருக்கலாமே. அப்ப தோணல, இப்ப தோணுச்சு. வாய முடியா பாருங்க, தண்ணிக்காகப்பட்ட கஷ்டம் இன்னையோட முடிய போகுதுன்னு இத்தனை பேர் மனக்கோடை கட்டி நிக்கிறாங்க. தயவு செஞ்சு அதை மணல் கோட்டையா கிடையாதுங்க. மாணிக்கம், வீண் பேச்சு தேவையில்லை. என் கண்டிஷனை சொல்லிட்டேன், முடிவு பண்ண வேண்டியது உங்க பொறுப்பு. விலகு விலகு விலகு. மாணிக்கம், நீ எதை சொன்னாலும் இந்த ஊருக்கு நல்லதுதான் சொல்லுவேன். இப்ப சின்ன சொல்ற கண்டிஷன் நாமெல்லாம் ஏத்துக்கிறதா வேண்டாமா? நீயே சொல். ஒத்துக்கிறதுக்கு நாம என்ன இழிச்ச வாங்களா? இதை நான் சும்மா விட போறதில்ல. ஆத்திரப்படாதீங்க. அவர்கிட்ட நைந்து பேசி இந்த நிபந்தனை விட்டு தருபடி கேட்க கூடாதா? அடா நீ ஒண்ணு சும்மா இருமா. புலி வேஷக்காரகிட்ட பரதநாட்டியம் எதிர்பார்க்க முடியுமா? அந்த ஆள் வேணும்னே நமக்கு தண்ணி காட்டுறான், பேராசை பிடிச்சவன். இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சும்மா இருக்க கூடாது. அவங்களுக்காச்சும் நமக்காச்சு ஒரு கை பாத்துருவோம். யார் விட போறா? கோர்ட்டுக்கு போற, ஸ்டே ஆர்டர் வாங்குற. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அவனும் அந்த கிணத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட எடுக்க கூடாது. தம்பி, கேஸ்ல போனா அவன் சொல்லுவான், செல்வாக்குள்ளவன் இழுத்துக்கிட்டே போகும். அதுக்காக உள்ளூர்காரங்கிட்ட காசு கொடுத்து தண்ணி வாங்க முடியுமா? பாக்குறேன் சிரிப்பாயா. அட, இந்த கிணத்துல தண்ணி கிடைக்கலன்னு வச்சுக்க, அப்ப எப்படி எடுத்தோம் அப்படியே எடுத்துட்டு போறது. நீங்க வீம்பு பேசுவீங்க. எவ 10 கல்லு தாண்டி போய் தண்ணி எடுத்துட்டு வர்றது? எங்களை மாதிரி கூலி வேலை செய்யறவங்க பொழப்பே வீணா போதியா? வெளியூர்ல போய் நம்ம பொண்ணுங்க தண்ணி எடுக்கும்போது அவங்க பேசுற பேச்சும் செய்யற கிண்டலும் மானம் போகுது. அட, இத விடு. அன்னைக்கு அப்படிதான் சாரதா கை குழந்தை விட்டுட்டு தண்ணி எடுக்க போனா, அது படியில உருண்டு விழுந்து செத்து போச்சு. ஒரு கூட தண்ணிக்காக பெத்த குழந்தையே பறி கொடுத்தா. அந்த நிலைமை நம்ம எல்லாருக்கும் வரணுமா? இதுக்கு மாணிக்கண்ணன் தான் பதில் சொல்லணும். இத பாருங்க, எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல, இருந்தாலும் நீங்க படுற கஷ்டத்தை பார்த்து ஒத்துக்கிறேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.